கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாரந்தோறும் கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை
நாங்கள் வாழ்த்தி உங்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை நீர் வழிநடத்தப் போகிறபடியால் மகிமை ஆண்டவரே. சென்று போன நாட்களெல்லாம் காலங்களெல்லாம் கர்த்தர் எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறீர். வரக்கூடிய காலங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கப் போகிறீர். கொடுமையான நாட்களுக்குள் காலங்களுக்குள் நாங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறோம். யாவரையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீர் காத்து கொள்ளும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சபைக்கு இந்த நிரூபத்தை எழுதுகிறார். இந்த 6ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு போதனையாக அவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றும் பிள்ளைகள் நீண்ட ஆயுளோடு பூமியிலே நன்றாய் இருக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல ஒரு புத்திமதியான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் இந்த மாதிரி இந்த 2 காரியத்தை செய்யும் பொழுது, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பூமியிலே பிள்ளைகள் நன்றாய் இருக்கிறாங்க, நீடித்து வாழ முடியும். அப்படியே பெற்றோருக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாம கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று. அப்படி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த இடத்திலே போதனையாக சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில் பெற்றோர் பிள்ளைகள் என்ற ஒரு குடும்பமாய் இன்னைக்கு வாழறத பார்க்குறோம். உலகம் முழுவதும் அப்படிதான். ஏன் பெற்றோர் பிள்ளைகள் என்ற ஒரு உறவில் இன்னைக்கு மக்கள் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தேவன் அமைத்த ஒரு அமைப்பு, தேவனுடைய ஒரு நோக்கம். பெற்றோரும் பிள்ளைகளும் இந்த பூமியில் அவருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். எந்த பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி இந்த பூமியில் அவங்க பிரயோஜனமாக வாழணும். அது கர்த்தருக்கு, கர்த்தருக்கு சியோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு அற்புதங்களாய் அடையாளங்களாய் அப்படி சாட்சியாய் இந்த பூமியில் பிள்ளைகள் பெற்றோர் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆம், பெற்றோரும் கர்த்தருக்கு சாட்சியாக, பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சியாக. அப்படியானால் குடும்பம் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ முடியும். சில குடும்பங்களிலே பெற்றோர் தெய்வ பக்தி உள்ளவங்களா கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பெற்றோருடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவாங்க. துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றது போல காணப்படும். சில இடங்களிலே பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க, பெற்றோர் கொஞ்சம் மோசமானவங்களாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகளும் பெற்றோர்களும் கர்த்தருக்கு அற்புதங்களாய், அடையாளங்களாய், சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு மேலான ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகவே தான் பிள்ளைகள் இளம் வயதில் பக்தி உள்ள பிள்ளைகளா, ஒரு தெய்வ பயமுள்ள பிள்ளைகளா பிள்ளைங்க வளரணும். ஏன்னா வயது முதிர்ந்து எல்லாருமே அப்படிப்பட்ட நாட்களில் தெய்வ பயம், தெய்வ பக்தியோடு தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஆண்டவரை தேடணும், ஆலய பிரகாரத்தை வாஞ்சிக்கணும் என்று பயத்தோடு பக்தியோடு இருப்பாங்க. ஆனால் இளவயதின் பக்தி, தேவன் இளவயதின் பக்தியை அவர் ரொம்ப விரும்புகிறார். இளவயதின் பக்தியை நான் மறவாமல் நினைக்கிறேன்னு சொல்லுவார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியை நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இளவயதின் பக்தியை அவர் மறக்கவே மாட்டார், நினைக்கிறார். அந்த இளம் வயதில் இருக்கிற பக்தி தான் அவங்களுடைய பிற்காலத்தில் அது அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கலாம். யோசேப்பு தன் இளம் வயதில் அவன் தெய்வ பயம் பக்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை எத்தனையாய் உயர்த்தினார். எகிப்திலே ஒரு மேன்மையை அவனுக்கு கொடுத்ததை பார்க்கலாம். தாவீது இளம் வயதிலேயே தெய்வ பயம், தெய்வ பக்தி உள்ள மனிதனாய் கர்த்தரை எப்பொழுதுமே துதித்து பாடிக்கொண்டிருந்தான். ஆடுகளின் பின்னே சென்ற அவனை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை அரசாளக்கூடிய ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். அப்படியே தானியேலை பார்க்கலாம். தன் இளம் வயதிலேயே தெய்வ பயம், பக்தி அவனை பாபிலோனிலே கொண்டு போய் உயர்ந்த பதவியை கொடுத்து மேன்மைப்படுத்தவில்லையா? இப்படி வேதத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். இன்றும் அப்படித்தான் இளம் வயதின் பக்தி, இளம் வயதில் நம்முடைய பிள்ளைகள் தெய்வ பயத்திலே பக்தியிலே இருப்பார்களானால் பிள்ளைகளின் பிற்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இந்நாட்களிலே பிள்ளைகளுக்கு ரொம்ப சோதனை. சாத்தானுடைய கவனம் பிள்ளைகள் மீது. ஆண்டவர் கேட்டார் சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ என்று 2 இடத்துல கேட்பார். யோபு 1:8 யோபு 2:3 கேட்பார். அப்படி யோபின் மீது சாத்தான் கவனம் வைத்தது போல இந்த நாட்களில் பிள்ளைகள் மீது சாத்தான் கவனத்தை செலுத்திட்டான். பிள்ளைகள் இதோ வேலியே பயிர மேயும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுலேயும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. டியூஷன் சென்டர் போகிறாங்க, அதுலேயும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. ஹேண்ட்ஃபோன் வச்சு செல்ஃபோனில் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்கதான எவ்வளோ காரியங்கள். விளையாட்டு என்ற பெயரில் பல கேம். பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது என்று பெற்றோர் திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற
சூழ்நிலை நேரிட்டு இருக்கிறது. ஏனென்றால் சாத்தானுடைய கவனம் எல்லாம் பிள்ளைகள் மீது. கொரோனா இனி 3ஆம் அலை வருதுன்னு சொல்றாங்க, வந்து விட்டது என்றே சொல்றாங்க. முதல் அலை கொரோனா வந்தப்போ அவ்வளோ கொடூரம் இல்லை, ஆகிலும் முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள் அநேகர் மரிச்சு போயிட்டாங்க. 2ஆம் அலை வந்தது, அதில் நடுத்தரமான வயது உள்ளவங்க அநேகர், மரணம் அதிகம். நல்ல பலசாலிகள், இன்னும் எத்தனையோ ஆண்டு வாழ வேண்டியவர்கள், இந்த உலகத்திலே அவர்கள் எத்தனையோ காரியங்களை சாதிக்க வேண்டியவர்கள் நிறைய பேர். இந்த 2வது அலை என்பது ரொம்ப கொடூரமானது. முதல் அலையை விட அதிகமான மரணங்கள். இனி 3ஆம் அலை வந்துருச்சு என்று சொல்லுகிறார்கள். பிள்ளைகளை, இளைஞர்களை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். அதுவும் ரொம்ப கொடூரமானது என்று சொல்லுறாங்க. சாத்தானுடைய கவனம் பிள்ளைகள் மீது. ஏனென்றால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் தனக்கு உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு அவன் பூமியிலே இறங்கி இருக்கிறபடியால் பூமியிலே இருக்கிறவங்களுக்கு ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. ஆகவே சாத்தானுடைய கவனம் எல்லாம் இப்போ பிள்ளைங்க மேலே இருக்கிறதுனால பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வேதத்திலே நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், உன் பிள்ளைகளை என்னிடத்திலே ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 49ஆம் அதிகாரம் 11வது வசனம். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பிள்ளைகளை நீண்ட ஆயுளோடு காப்பார். பிள்ளைகளை முழுவதுமா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை நாம தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மனதில் பாரப்பட வேண்டாம். எல்லா கவலைகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நம்மளே சுமந்து நம்ம வீணா மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தம் நோக்கம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிறைவேறும். கர்த்தர் பிள்ளைகளை காப்பார். கர்த்தர் காக்கிறவர், தீமைக்கு விலக்கி காக்கிறவர், தீங்குக்கு விலக்கி காக்கிறவர், பொல்லாங்குக்கு விலக்கி காக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார், தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். கர்த்தர் தீமைக்கு விலக்கி காக்கிறவர். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதத்தில் வாக்குத்தத்தமான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பொல்லாப்பு, வாதை, பொல்லாங்கு நேரிடாதபடி கர்த்தர் காக்கிற தேவன். நமக்கு பிள்ளைகளை கொடுத்த தேவன். நம்முடைய பிள்ளைகள் மீது அவருடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று வேதத்திலே தேவன் நமக்காக என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய பிள்ளைகளை பற்றி வேதத்தில் அநேக வாசகங்கள், அநேக சத்தியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் நிறைவேற வேண்டும்.
நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே நிறைவேறியாக வேண்டும். பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப பாரத்தோட கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஜீவியம் பெற்றோருக்கு ரொம்ப தேவை. ஏனென்றால் இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகளை அழித்து விட்டால் அடுத்து உலகம் என்பது எப்படி இருக்கும்? இவங்க தான் நாளைக்கு உலகமே, இவர்கள் தான். இப்போ இருக்கிற குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்கள அழிச்சிட்டா, கொரோனாவும் சேர்த்து கொன்று போட்டா, அடுத்து எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 44 அதிகாரம் 3-4. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்ததியின் மேல் என் ஆவி. உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியின் அனுகிரகத்தை அருளுவார். ஆவியை அருளுவேன். அடுத்து உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவருடைய ஆவியை கொடுப்பார், அவருடைய ஆசீர்வாதங்களை அருளுவார். நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. நாம் இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை வாயில சொல்லி கர்த்தரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். அடுத்த வசனம், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே. அதனால் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதினால் பிள்ளைகள் புல்லின் நடுவே இருக்கிற நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல இருப்பார்களாம். இந்த அலரி செடிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு செடி. தண்ணி இருந்தாலும் தண்ணி இல்லாவிட்டாலும் அது அப்படியே பூத்து குலுங்கும் பாருங்க. அப்போ தண்ணி இருக்கிற இடத்துல இன்னும் எத்தனை அழகாக இருக்கும். பெட்ரா, ஜோர்டான் கண்ட்ரியில் பெட்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த காலத்தில் தாவீதுடைய வாணிப ஸ்தலம் என்று சொல்லுவாங்க. பெட்ரா இன்றைக்கு இருக்கிற உலக அதிசயத்தில் ஒன்று. அந்த இடத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தோம். ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தே போய் அதை பார்த்தோம். ஒரு புல் பூண்டு சின்ன செடி கூட இல்லை. பயங்கர கடுமையான வெயில், வெறும் பாறை தான். ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு மாதிரிப்பட்ட கலரில் உள்ள பாறைகள், வானலாவிய பாறைகள். அதில் அந்த ஏதோ ஒரு காலத்தில் அந்த மலை ரெண்டாக பிளந்த மாதிரி இருக்கும். அந்த பிளவுக்குள்ளே தான் நம்ம நடந்தே போவோம். அந்த இடத்துல சில வெட்டாந்தரையும் வரும். ஒரு அலரி செடி நிற்கிது. அது அப்படியே செழிப்பா படர்ந்து அப்படி செழிப்பா நிறைய கிளைகள் விட்டு, இலைகள் கொஞ்சம், பூக்கள் மிகுதி, அவ்வளோ அழகாக நிற்கிது. ஆனால் எங்கேயுமே ஒரு புல் பூண்டு ஒரு செடி கூட பார்க்க முடியாது. நாங்கள் போனவங்கெல்லாம் அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தோம். தண்ணி இல்லாத காஞ்சு போன இடத்துல அத்தனை அழகான மலர்களோடு அத்தனை அழகாக நிற்குதுன்னா, நீர்க்கால்கள் ஓரமாக இருந்தால் அது இன்னும் எத்தனை அழகாக இருக்கும். அதை போல நம்ம பிள்ளைங்க இருப்பாங்களாம். புல்லின் நடுவே நீர்க்கால்கள் ஓரமாக இருக்கிற அலரி செடியை போல பிள்ளைங்க இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அத்தனை மேன்மையாக, செழிப்பாக, அழகாக, நேர்த்தியாக இருக்கும் என்று பிள்ளைகளை குறித்து வேதத்தில் அத்தனை எழுதப்பட்டு இருக்கிறது. அலரி செடிகளை போல. அது மட்டும் இல்லை, சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கும், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள். பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள். ஒலிவ மரக்கன்று நம்ம இங்கே ரொம்பலாம் பார்க்க முடியாது. ஒலிவ மரமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். வளர்ச்சியாக ரொம்ப நெட்டையாக இருக்காது,
ஹைட்டாக இருக்காது, கொஞ்சம் கட்டையாக இருந்தாலும் அப்படி அடர்த்தியாக பார்க்கலாம். அதோடைய கன்று ஒலிவ மர கன்று. நாங்கள் அங்கே போய் பார்க்குற நேரத்தில் ஜெருசலத்தில் ஒரு ஒலிவ மர கன்று அந்த இடத்துல கொண்டாந்து நடுறாங்க. கன்றுனா அதுவே பெருசாக இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் இங்கே போகிற இடத்துல அதனால கொஞ்சம் நல்லா வளர்ந்து அழகான ஒரு கன்று, செழிப்பான ஒரு கன்று. நம்மலாம் தென்னம்பிள்ளை நடுறதுக்கு எப்படி எவ்வளோ பெரிய குழி எடுத்து எவ்வளோ ஆழத்தில் நடுவோமோ அதே போல் அதை நாங்கள் இருக்கும்போதே நட்டு வைக்கிறாங்க. நாங்கள் அதுக்கிட்டே நின்று நாங்கள் எல்லாருமே படம் எடுத்தோம். அத்தனை அழகு. அப்போ தான் யோசித்தேன், தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று ஏன் எழுதினான்? அதோடைய அழகு, நேர்த்தி அத்தனை. அப்படி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நேர்த்தியான ஒரு அழகு நிறைந்த அந்த ஒலிவ மர கன்றை போல. அது மட்டுமா, இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 144:12, 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றை போல் இருப்பார்கள். இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்று. ஒரு விருட்சம் இருக்குது, அது சின்ன செடியாக இருக்கும்போதே ஓங்கி வளருது, செழிப்பாக வளருது. சில பிள்ளைகளை பாருங்க, வயதுக்கு மிஞ்சின வளர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்று தன் இளம் வயது, அதுக்கு ஒன்றும் வயசு இல்லை, இளம் வயதிலேயே ஓங்கி வளரக்கூடிய விருட்ச கன்றை போல குமாரர் இருப்பார்கள். நமக்கு தேவன் தந்த பசங்க, தேவன் கொடுத்த நம்முடைய பிள்ளைங்க விருட்சக்கன்றை போலவும், பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? குமாரத்திகள். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களை போல இருப்பாங்களாம். நமக்கு தேவன் கொடுத்த பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகளை, நம்முடைய குமாரர்களை இளமையில் ஓங்கி வளரக்கூடிய விருட்ச கன்றை போலவும் நம்முடைய குமாரத்திகள், தேவன் கொடுத்த அருமையான குமாரத்திகள். அரண்மனையில் இருக்கிற மூலைக்கல், அது சித்திரம் தீர்த்து அழகா சித்திரங்களால் வரைந்து முடிக்கப்பட்ட, சித்திரம் வரைந்து தீர்ந்த அந்த வேலைப்பாடெல்லாம் முடிந்த ஒரு மூலைக்கல்லை போல அத்தனை அழகு. பிள்ளைகளை குறித்து வேதத்தில் என்னெல்லாம் வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் இருப்பார்களாம். இன்னும் பார்த்தால் நம்முடைய குமாரர்களை குறித்து அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுவார். வாசிக்க வேணா 127:5. பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய். ஒரு பலவான் அவன் தோற்று போகவே மாட்டான். அவன் கையில் ஒரு அம்பு இருந்தா அந்த அம்பு வெற்றியை தான் ருசிக்கும். பலவான் கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்பை போல நம்முடைய குமாரர்கள், நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று வேதத்தில் அப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏசாயா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுவார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருந்தால் தான் பெற்றோருக்கு சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருந்தால் தான் பெற்றோருக்கு அது சந்தோஷம். பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு தோல்வி என்றால் பெற்றோருடைய மனசு எப்படி பாதிக்கப்படும்? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். நாம் இதை நம்புவோம். தேவனுடைய வாக்கியத்தை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். நம்ம விசுவாசிக்கல, வேத வாக்கியங்கள் நமக்கு வாக்கு தத்தங்களாக ஆசீர்வாதங்களாக அருளப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியில
நன்றாதான் இருப்போம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் இந்த பூமியிலே வைத்திருப்பதின் நோக்கமே அவருக்கு அற்புத அடையாளங்களாய், அவருக்கு நம்ம ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழத்தான். ஆகவே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியானது அவர்களுடைய சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நம்முடைய சந்ததிய எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்களாம், எல்லாரும் அறிந்திருப்பார்களாம். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொரு வாசிங்க. அவர்கள் சந்ததியானது அவர்களுடைய சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்களுடைய சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற ஏன்னா அவங்க புகழ்ச்சியா, அவங்களுடைய புகழ், நம்முடைய பிள்ளைகள் புகழ் பெற்றவர்களாய், பேர் பெற்றவர்களாய் விளங்குவாங்க. அவர்களை பார்க்கிற யாவரும் என்ன சொல்லுவாங்களாம்? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று, கர்த்தரால் இவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாம் அறிஞ்சு கொள்ளுவாங்க. அப்பா, இது ஆசீர்வாதமான சந்ததி, இவங்க பிள்ளைங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவர்கள் ஆசீர்வாதத்துக்கே உரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்களாம். இப்படி பிள்ளைகளை குறித்து வேதத்துல இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். பிள்ளைகளுக்கு தேவன் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகள், எத்தனை எத்தனை வாக்கு தத்தங்கள். இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 65 ஏசாயா 5:23 அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை. இன்னைக்கு உலகத்துல அநேக பெற்றோர் வருந்துவாங்க, இந்த பிள்ளையை பெற்றதை விட பெறாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களால அவ்வளோ அநியாயம், அக்கிரமம், கொலைகள், கொள்ளைகள், தேச துரோகிகளா, இன்னும் மனிதர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களா, இப்படியெல்லாம் மோசமான பேர் எடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா பெற்றோருக்கு எத்தனை வேதனை, அவமானம், நிந்தை. ஆகவே துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு துன்பத்துக்குனே பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா தெய்வ பயம் பக்தி உள்ள ஒரு நல்ல பெற்றோருக்கு துன்பம் உண்டாக பிள்ளைகளை அவங்க பெற மாட்டாங்க. வாசிங்க. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்களும் அவர்களுடைய சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. பெற்றோரும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வேதத்தில் இந்த வாக்கியங்களை அநேக இடத்துல பார்க்கலாம். பெற்றோரும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தரால். ஆனா இந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறோமா? பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த அருமையான வார்த்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களா? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்திலே நிறைவேறி கொண்டு இருக்கிறதா? நம்ம நாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லையா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரல, பிள்ளைகளால் பெற்றோர் கண்கலங்கி கொண்டு இருக்கிறோம், அப்படியா? அப்படியானால் ஒரு தாயும் தகப்பனும் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் வாழணும், நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும், பெற்றோர் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காய் பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாய் செய்ய வேண்டிய காரியம். தாய் பிள்ளைக்காய் கண்ணீர் விட வேண்டும். தாய் பிள்ளைக்காய் கண்ணீர் விட்டால் அந்த பிள்ளையும் தாயும் நன்றாய் இருப்பாங்க. தகப்பன் பிள்ளைக்காய் ஜெபிக்க வேண்டும், அந்த பிள்ளையும் தகப்பனும் நன்றாய் இருப்பாங்க.
பிள்ளைக்காய் கண்ணீர் விட்ட தாய் மகிழ்ச்சி அடைந்தாள். பிள்ளைக்காய் ஜெபித்த தகப்பன் சந்தோஷப்பட்டார். அவங்களாம் ஏமாற்றப்பட்டு போகல, ஏமாறல, தோற்று போகல. எந்தெந்த தாய் தன் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டாலோ அவளுக்கு ஆனந்த கண்ணீர் தான். வேதத்தில் நம்ம உதாரணமா நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் சத்தமிட்டு அழுகிறான் பிள்ளைக்காக. பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு தாயும் பிள்ளையும். ஆபிரகாம் கைவிட்டுட்டார். உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவர் தான். கணவனை நம்பி வந்த ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்டா அவருடைய வாழ்வு எத்தனை வனாந்திரம். ஆகார் கைவிடப்பட்டவளாய் நம்பியிருந்த கணவர் கைவிட்டுட்டான். வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து இவங்க வச்சிருந்த தண்ணியும் தீர்ந்து போச்சு. துருத்தியிலே வைத்திருந்த தண்ணி இனி தண்ணி இல்லை. பிள்ளை தண்ணீருக்காய் ஏங்குது. தண்ணீர் இல்லாமல் பிள்ளை தாகத்தினால பசியினால துவண்டு போய் அது உயிரை பிரியற நிலைமையாயிருச்சு. ஆகார் கதறி அழுகிறா, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், என்னால் பார்க்க முடியாது என்று பிள்ளையை ஒரு அம்பியை கூட தூரத்தில் போட்டுட்டு அவள் கொஞ்சம் தூரத்தில் வந்து உட்காந்து கதறி அழுகிறாள். தன் பிள்ளைக்காய் கதறி அழுதாள். கர்த்தர் பேசினார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 18 வாசிங்க. நீ எழுந்த பிள்ளையை எடுத்து. கர்த்தர் கண்ணீரை கண்டார். நம்முடைய கண்ணீர் வீணாகாது. நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். கண்ணீரெல்லாம் அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒவ்வொரு டிராப் கண்ணீரும் கர்த்தர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். என் கண்ணீரை உம்முடைய கணக்கிலே வையும் என்று பக்தன் கேட்டான். அழுகையின் பள்ளத்தாக்கை யாரெல்லாம் உருவம் நடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறும். நீரூற்று என்பது ஒரு ஆசீர்வாதம். இந்த பெயர்சபா வனாந்தரத்திலே ஆகார் கண்ணீர் விட்டாள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாள். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருடைய கண்ணீரை நீரூற்றாய் மாறினது. கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் நீரூற்றை பிறப்பிக்க செய்தார். ஆகாரின் கண்களை திறந்தார். நீரூற்றை கண்டாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளையின் உயிர் பிழைத்தது. பிள்ளையை தேவன் ஆசீர்வதித்தார். அவனை எப்படி ஆசீர்வதித்தார்? 19-20. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் தாயின் கண்ணீர். ஆகவே ஒரு தாய் பிள்ளைக்காக கண்ணீர் விடுறாங்க என்றா அந்த பிள்ளை நல்லா தான் இருக்கும். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற எந்த தாயாய் இருந்தாலும் அது அவர்களுக்கு நீரூற்றாய் மாறும். கர்த்தர் ஒரு சந்தோஷமான ஒரு ஆனந்த கண்ணீராக அதை மாற்றுவார். அப்படியே பிள்ளைக்காக தகப்பன் ஜெபிக்க வேண்டும். தாய் கண்ணீர் விட வேண்டும். கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். கர்த்தரிடத்தில் கண்ணீர் விடணும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் அடுத்தவங்கள்ட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் கண்ணீர் விடக்கூடாது. ஆகார் கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டான். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். கர்த்தரிடத்தில் தான் கண்ணீரை நம்ம சிந்தணும். அது அவரோட கணக்கில் இருக்கும்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும். யாக்கோபை பார்க்கலாம். அடுத்த நாள் காலையிலே ஏசா, அவனுடைய சகோதரன் ஏசா 400 பேரோடு யாக்கோபை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான், புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி எட்டது. அண்ணனும் தம்பியும் சந்திக்க போறாங்க, பகை விரோதம்தான். ஆகிலும் அண்ணனும் தம்பியும் சந்திக்கிற இடத்துல 400 பேரோடு வருகிறான் என்றால் பயந்துட்டான். ஐயோ, என் பிள்ளைகளை, என் சந்ததியை அழிச்சிருமா என்று யாக்கோபு மிகவும் பயந்து அன்று இரவிலே தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி இவன் தனித்திருந்து கர்த்தரோடு போராடுகிறான். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்தால் அன்றி உம்மை நான் போக விட்டேன், என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும் என்று கர்த்தரிடத்தில் இரவெல்லாம் போராடி ஜெபித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உன் பெயர் இஸ்ரவேல் என்று கூறி அவ்விடத்திலே அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒரு தாயின் கண்ணீர், ஒரு தகப்பனுடைய ஜெபம். தாய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய தாயா இருக்கணும். தகப்பன் விசுவாசத்தோட போராடி, யாக்கோபை போல போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும். ஆனால் அநேக குடும்பங்களில் பார்த்தா தாய் நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆலய பிரகாரத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. தகப்பனோ ஜெபிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார், ஆலயத்துக்கு கூட சரியாக போக மாட்டார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஆனால் தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்காக அவர்கள் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு 2 வருடமாக உலகம் முழுவதுமே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. நம் தேசமும் அப்படியே. இந்த 3வது அலை கொரோனா பாதிப்பு வந்துவிட்டது என்று சொல்லறாங்க. அது நம்மை மாத்திரம், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கக்கூடாது. விசேஷமா நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சிறு பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இவர்களுக்காய் பெற்றோராகிய நாம் நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? புலம்பல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு. கண்ணீர் விட்டு ஜெபி. கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. உன்னுடைய கண்களின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாதே. கண்ணீரோட ஜெபி. ஒரு கொடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஒரு பயங்கரமான காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஆபத்தான ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட வேக்சின் 2 டைம் எடுத்த ஒரு அருமையான வாலிபர், 28 வயதான வாலிபர் மதுரையில் இறந்து போய்விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தது. 28 வயது என்றால் நினைத்து பாருங்க, திருமணமாகிவிட்டது, மரித்து விட்டார். ஆகவே இன்னைக்கு வேக்சின் போட்டோன்னு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு இருக்குது. நோய் வரும், ஆனால் சாக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏன் அந்த ஒரு சிலரில் நம்ம பேர் இருக்கக்கூடாதா? உன் கண்ணின் கருவிழியை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு. ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு. பாருங்க, கர்த்தரை நோக்கி நடு ஜாமத்தில் எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு கொடிய காலம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து கிடக்கிற
உன்னுடைய பிள்ளைகளின் பிராணனுக்காக கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. கைகளை அவரிடத்தில் ஏறிடு. நம்முடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக, நம்முடைய குழந்தைகளின் பிராணனுக்காக நடுராத்திரி எந்திரிச்சு நம்முடைய கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகளுக்காய் நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். உன் பிள்ளையின் பிராணனுக்காய், மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காய் உன் கைகளை ஏறெடு. ஜெபம் ஒன்று தான் பாருங்க, இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் அவர்களுக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாம் கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். கைகளை ஏறெடுக்கிறது என்பது ஜெபம் என்பது பொருள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இந்நாட்களிலே நமக்கு தேவை. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? அந்த மாதிரி ஜெபிக்கிறோமா? ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா? சொந்து போகாமல் ஜெபிக்கிறோமா? இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? கருத்தோடு ஜெபிக்கிறோமா? விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? ஜெபத்தின் ஆவி, ஜெபசிந்தை நமக்கு உண்டா? நடு இரவில் எழுந்து உன் கைகளை உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக ஏறெடு. எவ்வளோ பிள்ளைகளும் மரிச்சு போயிட்டாங்க, எத்தனை வாலிபர்கள் போயிட்டாங்க, வாழ வேண்டிய நடுத்தர வயதுள்ளவர்கள் எத்தனை பேர் போயிட்டாங்க, வயதானவங்களாகிலும் பரவாயில்ல. ஆகவே 3ஆம் அலை வந்து கொண்டிருக்கிறது. ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியம் நமக்கு ரொம்ப அவசியம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பில் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து பிள்ளைகளை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக, பெற்றோர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக, ஆண்டவரே பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே அநேக வசனங்கள் மூலம் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தினீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். இள வயதின் பக்தியை ஆண்டவர் விரும்புகிறீர் என்பதை குறித்து நாங்கள் வாசித்தோம்ப்பா. பிள்ளைகளை முழுவதுமாய் ஆண்டவரே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறீங்க, அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துகிறீங்க என்பதை குறித்து நாங்கள் அநேக வசனங்களின் மூலமாய் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே தீமையிலிருந்து விலக்கி அவர்களை காத்து கொள்வீங்க. எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே ஆவிக்கேற்ற ஆசீர்வாதங்களாலும் அவங்களை நடத்துவீங்க என்பதை குறித்து நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டோம்ப்பா. வேதத்திலே பிள்ளைகளை குறித்து அநேக இடங்களிலே ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை முன்னேறி செல்ல அவர்களுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க, அழுது ஜெபிக்க ஆண்டவரே கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே வந்து பாரப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும், பெற்றோராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை உமக்காக நாங்கள் வளர்க்க, ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் கருத்தாய் போதிக்க எங்களுக்கு நீர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நின்று அழுது ஜெபித்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கேற்ற பாதையிலே வளர்க்க எங்களுக்கு நீர் அறிவை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்கத்தினாலே அநேகம் பிள்ளைகள் கூட பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தாவே இள வயதுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்கள் பகுதிகளிலும் எங்கள் அண்டை மாநிலங்கள் தேசங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அணு தினமும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு ஆண்டவரே காண்பித்து உம்முடைய வழியிலே நடக்க
எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.